அனைத்துலக ஈரோடை தமிழ் வானொலி மற்றும் இலக்கு மின்னிதழ் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் களம். இன்றைய அரசியல் களத்திலே நாங்கள் தமிழகம் நோக்கி எங்களுடைய பார்வையை செலுத்துகின்றோம். தமிழகத்திலிருந்து எங்களுடன் ஊடகவியலாளர் திருமிகு கார்த்திக் அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் கார்த்திக். வணக்கம். வணக்கம் வணக்கம். விஜய் ஆட்சி அமைத்து 2 வாரங்கள் தாண்டிவிட்டது என்று நினைக்கின்றேன். விஜய் வந்த பின்பு சமகாலத்தில் தமிழகத்தில் அரசியல் நிலவரங்கள் பற்றி கொஞ்சம் ஆழமாக நாங்கள் பேசுவோம். பல மாற்றங்கள் அங்கு அதிரடியாக நடைபெற்று வருகின்றது. ஐபிஎஸ் அதிகாரிகள் மற்றது அரசியல் துறையில் இருக்கின்ற பல மாற்றங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரத்திலே பல குற்றச்செயல்களும் நடைபெற்றிருக்கின்றன. முக்கியமாக 2 குற்றச்செயல்கள், அதுக்கு ஒரு குற்றச்செயலுக்கு தண்டனையும் வழங்கப்பட்டிருக்கின்றது. மற்றது விஜயுடைய வருகை என்பது எந்த அளவுக்கு இந்த மக்கள் மத்தியிலே ஒரு பேரவாவை அல்லது விஜயால் தமிழக மக்களுக்கு ஒரு சரியான விடிவு கிடைக்குமா அல்லது அவர் நல்ல முறையிலே அவருடைய வாழ்வாதாரம் கூட்டப்படுமா என்று மக்கள் மத்தியிலே ஒரு அங்கலாய்ப்பு இருக்கத்தான் செய்யும். அந்த வகையில் நாங்கள் மெதுவாக பேசுவோம். பேசிக்கொண்டு போகும் பொழுது வருகின்ற கேள்விகளுக்கு நீங்கள் பதில்களை கூறுங்கள். நிச்சயமாக இப்பொழுது சமகாலத்தில் விஜய் வந்த பின்பு நடைபெறுகின்ற விடயங்களை நீங்கள் கூறலாம். விஜய் ஆட்சிக்கு வந்ததுங்கிறது மக்கள் ரொம்ப ஒரு கடவுளே ஆட்சிக்கு வந்துட்ட மாதிரி ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க. ஆனா விஜய் பதவியா இருக்கும் போதே ஒரு விஷயத்த கிளாரிஃபை பண்ணிட்டாரு. நான் ஒரு சாதாரண நபர் தான், என்னால என்ன முடியுதோ அந்த விஷயத்த பண்றேன், என் இமீடியட்டா எதுவும் எதிர்பார்க்காதீங்க அப்படின்ட்டாரு. பொருளாதார ரீதியா 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, நான் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற எனக்கு கால அவகாசம் வேணும் அப்படின்ட்டு ஒரு செக் பாயிண்ட் வச்சுட்டாரு. ஸோ அவர் கொடுத்த அந்த தாய்மாமன் சீரு, மாதத்துக்கு 2500 ரூபாய், அந்த மாதிரியான வாக்குறுதிகள் கொஞ்சம் ஸ்லோ ஆகும், டிலே ஆகும் அப்படிங்கிறதுக்கான சமீட்சையை அவர் அங்கேயே கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அவர் ஆட்சிக்கு வந்த உடனே மாதத்துக்கு 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ அப்படிங்கிற ஸ்கீமை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஏற்கனவே தமிழ்நாட்டில் 100 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ தான், அது எவ்வளவு யூஸ் பண்ணாலும் 100 யூனிட் ஃப்ரீ. ஆனா இவர் 500 யூனிட் வரை யூஸ் பண்றவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ, அதுக்கு மேல யூஸ் பண்ணா ஆக்சுவலா இருக்கக்கூடிய அந்த 100 யூனிட் ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. மற்றபடி மக்கள் டைரக்டா பெனிஃபிட் ஆகுற மாதிரியான ஸ்கீம்ஸ் எதுவும் அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஸோ பீப்புள் அது மாதிரியான எதுவும் விஷயம் வரும்னு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருந்தாங்க, அது வரல. பட் அதை மீறி விஜயோட பிரசன்ஸ், விஜய் ரெகுலரா அரசியல் சட்டசபைக்கு வர்றது, அந்த மாதிரியான விஷயங்களை ஒரு மக்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அவர் விரும்புற ஒரு நபரை டெய்லி பார்க்க முடியுது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு மாதிரி கொண்டாட்டமா இருந்தது. பட் மற்றபடி மக்கள் ரொம்ப அட்ராக்ட் பண்ற மாதிரியோ இல்ல மக்கள் நேரடியா பலன் பெறக்கூடிய ஒரு நேரடி அறிவிப்புகள் எதுவும் இல்லை. இன்னொரு பக்கம் விஜய் அமைச்சரவையில உள்ள அமைச்சர்களோ அல்லது எம்எல்ஏக்களோ எல்லாரும் அரசியலுக்கு புதுசு அப்படிங்கிறதுனால அவங்க கொஞ்சம் இம்மெச்சூரான பிஹேவியர்ஸ் பண்ணாங்க. இம்மெச்சூர் மீன்ஸ் நேரடியா போய் மருத்துவமனையில போய் சோதனை பண்றது, அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணாங்க. ஒரு மக்கள் பிரதிநிதியா இல்லாத கட்சி நிர்வாகிகளும் போய் பண்ணதெல்லாம் கொஞ்சம் விமர்சனமாச்சு. அது போக இது ஒரு பீக் சம்மர் டைம்ங்கிறதுனால பவர் ஷார்டேஜ் இஷ்யூ ரொட்டீனா இருந்துட்டு இருக்கு, அதுவும் ஒரு சின்ன மிஸ்மேனேஜ்மெண்ட். அண்ட் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஆஸ் யூஷுவல் இருந்த மாதிரியே கடுமையா இருக்கு. அந்த கோயம்புத்தூர்ல அந்த சிறுமி படுகொலைங்கிற தமிழ்நாட்டை கொஞ்சம் உலுக்கிட்டு அது விஜய் மேல இருந்த ஒரு இமேஜ லேசா ஷேக் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. மக்கள் நிறைய பேர் நீங்க ஒரு சூப்பர் ஹீரோன்னு நினைச்சுதானே நாங்க பண்ணோம், உங்க ஆட்சியிலும் இப்படி இருக்கு, எங்களுக்கு இமீடியட்டா தண்டனை வேணும் அப்படின்னாங்க. அது சட்டத்துல அதுக்கான இடம் இல்லைங்கிறது மக்களால புரிஞ்சுக்க முடியல. ஸோ விஜய்க்கு இப்பதான் கொஞ்சம் ஸ்லோவா அந்த ஹீட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு மத்தியில அதிமுகல எம்எல்ஏக்களை இப்போ வாங்குறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கிரிட்டிசைஸ் ஆயிருக்கு. வரும் நாட்கள்ல அது இன்னுமே கூட பெரிய விமர்சனமாக வாய்ப்பு இருக்கு. மக்கள் மன்னிக்கணும், சின்ன திருத்தம் கொண்டு கேட்கிறேன். அதிமுகவில் இருந்து எம்எல்ஏக்களை வாங்குறார்களா அல்லது அவர்களாக அங்கு ராஜினாமா செய்துவிட்டு இங்கு வருகிறார்களா? அவர்களா வருவதற்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனா ஒரு பேசிக்கா அரசியல்ல புரிஞ்சவங்களுக்கு அது இங்க இருந்து ஏதோ ஒரு அவங்க குறைஞ்சது ஒரு 10 to 12 கோடி செலவு பண்ணாம அவங்க வின் பண்ணியிருக்க முடியாது. அதிமுக எம்எல்ஏக்கள் இப்ப தேவைக்க தரப்புல பெருசா செலவு பண்ணலாம். ஆனா அதிமுக எம்எல்ஏக்கள் ஒரு 10 to 12 கோடி வரைக்குமா செலவு பண்ணியிருப்பாங்க. சோ அதை விட்டுட்டு இங்க ஜாயின் பண்ற அளவுக்கு யாரும் சும்மா ரெடியா இருக்க வாய்ப்பு இல்லை. சோ இங்க இருந்து ஏதோ ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கணும். ஒண்ணு பண ரீதியா கொடுத்துருக்கணும், இல்ல இங்க வாங்க நாங்க உங்களுக்கு ஒரு பதவி தரோம்னு ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் இல்லாம அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. சோ இத ஓரளவுக்கு அரசியல் பேசுற எல்லாரும் இது குதிரை பேரம் தான் அப்படின்னு தான் பிராண்ட் பண்றாங்க.
பட் அந்த குற்றச்சாட்டை விஜய் எப்படி கடந்து வருவார் அப்படிங்கறது அது விஜய் கையில தான் இருக்கு. இன்னொன்னு இவ்வளவு குயிக்கா அதை பண்ண வேண்டிய அவசியம் என்னங்கிறது முக்கியமான கேள்வி. ஏன்னா அவங்க கூட்டணி அவருக்கு தேவையான பெரும்பான்மை இருக்கு. 6 மாசத்துக்கு அடுத்த ஒரு கேள்வி வரப்போறது இல்லை அவருடைய ஆட்சிக்கு. இன்னொன்னு கூட்டணி கட்சிகளும் மிக உறுதியா நாங்க விஜய் ஆட்சியை கவிழ்க்க மாட்டோம்னு சொல்றாங்க, விசிகவோ கம்யூனிஸ்டோ காங்கிரஸோ. அப்படி இருக்கும்போது அவங்கள கூப்பிடுறதுங்கிறது கூட்டணி கட்சிகளை டிஸ்டர்ப் பண்ணுது. அவங்க பதில் சொல்ல முடியல. இப்போ விஜய் இப்படி குதிரை பேரத்துல ஈடுபடுறாரு, நீங்க ஆதரவு கொடுக்குறீங்களாங்கிற கேள்வி அவங்க விஜயை நம்பி கூட்டணி கட்சிகளுக்கு வரும்போது அவங்க விஜய விமர்சிக்கிறாங்க. சோ கூட்டணிக்குள்ள ஒரு சின்ன குளறுபடி மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகுது. இது இந்த ஸ்டேஜ்ல தேவையில்ல. மேபி ஒரு 1 இயர் லேட்டரா கூட அந்த மாதிரி ஒரு கட்சியை வலுப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை எல்லா கட்சியுமே ஈடுபடும். சோ ஒரு 1 இயர் கழிச்சோ இல்ல ஈவன் ஒரு 4-5 மாசம் கழிச்சோ பண்ணா கூட அது பெரிய இதாகாது. இவ்வளவு அவசரமா பண்ணும்போது அது ஏன் இவ்வளவு ஒரு அர்ஜு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இப்பொழுது இன்னொரு விடயம் இதில் தாவேக அரசிலே ஒரு பெரிய ஒரு மாற்றம் நடைபெற்றதுன்றதை நாங்களும் இங்கு தூரிடத்திலிருந்து கணிக்கக்கூடியமாக இருக்கின்றது. தமிழகத்தினுடைய வரலாற்றிலே ஒரு தலித்துக்களின் அமைச்சராக ஆக்கியிருக்கிறார்கள். இது ஒரு வரவேற்கக்கூடிய விஷயமாகவும் ஒரு மக்களிடையே ஒரு சமத்துவத்தை புகழக்கூடிய அரசாங்கம் மக்கள் மத்தியிலே ஒரு பேச்சு இருக்கிறதா சொல்றோம். அதை பற்றி கொஞ்சம் கூறுங்களேன். ஆமா, இது எல்லாருமே ரொம்ப ரொம்ப பாராட்டின ஒரு விஷயம். விஜய் ஹையா ஸ்கோர் பண்ண ஒரு இடம்னா இந்த விஷயம் தான். ஏற்கனவே 7 பேருக்கு தலித் பட்டியலின சமூக மக்கள் 7 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் திருமாவளவன் கூட்டணியில இணைஞ்சோம்னா வன்னியரசுக்கு அமைச்சரவை பதவி கொடுத்தது மூலமா 8 பேரு பட்டியலின அமைச்சர்கள் 8 பேர் விஜயோட அமைச்சரவையில இருக்கிறாங்க. இது இருக்கிறதுலே இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுகவோ திமுகவோ செய்யாத ஒரு விஷயம். ஒரு 4 பேர் வரைக்கும் அதிகபட்சம் இருந்திருக்கிறாங்க போல. இவங்க 5 பேர் 8 பேர் கொடுத்திருக்காங்கிறது பெரிய இது. அந்த கொடுத்த போர்ட்போலியோஸும் ரொம்ப இம்பார்ட்டன்டான போர்ட்போலியோஸ். பள்ளிக்கல்வித்துறை கொடுத்திருக்காங்க, கால்நடைத்துறை, இந்த மாதிரியான முக்கியமான துறைகளை அவங்களுக்கு ஒதுக்கி இருக்காங்க. இது விஜய் எல்லா தரப்புமே பாராட்டின ஒரு விஷயம். உண்மையில பெரிய அச்சீவ்மெண்ட் தான். இனிமேல் வரக்கூடிய ஒரு அரசு வேற யாரோ ஒரு கவர்மெண்ட் வந்தா கூட இது மாதிரியான ரீப்ரசன்டேஷன் கொடுக்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு உருவாயிருக்கு. கண்டிப்பா இது ஏற்கனவே பட்டியலின சமூகத்துல இருந்து விஜய்க்கு ஒரு பெரிய அளவுல ஆதரவு இருந்துச்சு. இது இன்னும் கூடுதலா அவருக்கு அந்த சமூக மக்கள்கிட்ட அவருக்கு ஹோல்ட் பண்ணும், ஸ்ட்ராங் பண்ணும். அவரை அது அவங்களோட கோர் வாக்கு வங்கியா கூட மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்றது இந்த விஜய் வந்த பொழுது பதவியேற்கின்ற அந்த நாளில் கூட ஒரு முக்கியமான விடயத்தை கூறியிருந்தார். கடந்த ஆட்சியிலே நடைபெற்ற ஊழல்களும் அதே போன்று இந்த கஜானாவை காலியாக விட்டு சென்றிருக்கின்றார்கள், ஒரு வெள்ளை பேப்பரில் அறிக்கை ஒன்று தங்களால் சமர்ப்பிக்க முடியும் என்று சொல்லியிருந்தார். அது சம்பந்தமான விடயங்களை கூறிய சொன்னால் இப்பொழுது முதல் நிதித்துறையில திரும்பி செங்கோட்டையன் அவர்கள் போட்டிருந்தார்கள். இப்பொழுது வரவு இலாகா நினைக்கிறேன் இல்லையா, வருமான இலாகாக்கார பொறுப்பா போட்டிருக்கின்றார்கள். அவரை வருவாய்த்துறைக்கு மாத்திட்டாங்க, மாற்றம் செய்திருக்கின்றார்கள். அப்ப இந்த வெள்ளை பேப்பர் அறிக்கை வருமா இல்ல அதுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றதா, என்ன மாதிரியா அந்த விடயங்களையும் கொஞ்சம் கூறுங்களேன். செங்கோட்டையனை வருவாய்த்துறைக்கு மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் ஆர்கே நகர் கேண்டிடேட் அவர் பேர் என்ன, மரிய வில்சனை நிதித்துறை கொடுத்திருக்காங்க. சோ ஒயிட் பேப்பர் பத்தி செங்கோட்டையன் இன்னைக்கு கேள்வி கேட்டாங்க, கூடிய சீக்கிரம் வரும், அதுக்கான ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படின்னு அவர் ஒரு விஷயம் சொன்னாரு. பட் பொலிட்டிக்கலா என்ன சொல்றாங்கன்னா ஒயிட் பேப்பர்ங்கிறது ரொம்ப நார்மலான ப்ரொசீஜர் தான். இப்ப லாஸ்ட் டைம் டிஎம்கே ஆட்சிக்கு வந்தோம்னா அவங்களும் இது மாதிரி ஒயிட் பேப்பர் கொடுத்தாங்க. ஒயிட் பேப்பர்ங்கிறது தமிழ்நாட்டோட நிதி நிலவரம் என்ன, எவ்வளவு கடன் இருக்கு, எவ்வளவு வருவாய் இருக்கு, என்னென்ன துறைகளுக்கு எவ்வளவு செலவினங்கள் இருக்கு, நம்ம எவ்வளவு தூரம் கடன் வாங்க வேண்டியது இருக்கு, நம்மளோட உள்நாட்டு உற்பத்தியில எந்த பெர்சன்டேஜ் நம்ம கடன் வாங்குறோம் அப்படிங்கறது பத்தின ஒரு டீட்டெயில்ஸ். சோ அது ரொம்ப அதுக்கு பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியல. அது ஆக்சுவலி ஆல்ரெடி டீப்பா பினான்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு இல்ல டீப்பா பாலிடிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு அது தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் தான். ரொம்ப புதுசான இன்ஃபர்மேஷன், மறைச்சு வச்ச தகவல்கள் கிடையாது. ஆல்ரெடி ஓப்பன் டொமைன்ல இருக்கக்கூடியதை ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு தகவல் தான். சோ அதுக்கான பொலிட்டிக்கல் இம்பாக்ட்ங்கிறது பெருசா கிடையாது. பட் அது ஒரு நல்ல நடவடிக்கை, அது ஒரு தேவையான நடவடிக்கை, ஒரு டிரான்ஸ்பரன்சிக்கான ஒரு நடவடிக்கை. இந்த கரூரில் நடந்த சம்பவத்துக்கான நீதி விசாரணையும் தொடரும் என்று கூறப்படுகின்றது. இந்த இப்பொழுது நியமிக்கப்பட்ட ஐபிஎஸ் அருண் நினைக்கிறேன் இல்லையா, அருண் அவருக்கு எல்லா விடயங்களும் ஏற்கனவே தெரிந்த விடயம். அவர் இவற்றையெல்லாம் திருப்பி கிளறி ஒரு சரியான ஆய்வு செய்வார் என்றும் சொல்லப்படுகின்றது. அதே நேரத்தில்
இதே அருண் ஐபிஎஸ்ல வந்து பல குற்றச்சாட்டுகளும் ஏற்கனவே இருக்கின்றது. இவர் இவர் வந்து ஒரு திமுகவினுடைய ஆள் என்பதாகவும், இவர் இந்த சரியான முறையிலே தகவல்களை கொண்டு வர மாட்டார், தண்டனைக்கு உட்படுத்த மாட்டார் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. அது சம்பந்தமா உங்களுடைய கருத்துக்களையும் கூறுங்களேன் எங்களுடைய நேயர்களுக்கு. இல்ல, கரூர் விஷயத்துல வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ரோல் இல்ல. அது வந்து டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும் போதே விஜய் சார்பில் டிவிகே சார்பில் தொடர்ந்த வழக்கின் மூலமா அது சிபிஐ கிட்ட போயிடுச்சு. ஸோ அதுல வந்து விஜயால எதுவும் பண்ண முடியாது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அதுல எந்த விஷயமும் கிடையாது. சிபிஐ விசாரிக்கும், சிபிஐ தான் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும். அது சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்ல நடக்கக்கூடிய கேஸ். ஸோ அதை வந்து நம்ம இதோட கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அருண் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து டிஎம்கே சார்புனா அவர் பொதுவா ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் வந்து அந்த கவர்மெண்ட்ல யார் ரூல் பண்றாங்களோ அவங்க பேச்ச கேட்டு நடப்பாங்க. ஈவன் அவங்க கொஞ்சம் ஓவர் பவரை அபியூஸ் பண்றது, எக்ஸஸா யூஸ் பண்றது கூட அந்த ஆட்சியாளர்களோட விருப்பத்தின் பேர்ல தான் இருக்கும். மேபி யாருக்கும் ஒரு சார்பு இருக்கலாம். யாரோ ஒரு ஆபீசர்ஸ் வந்து டிஎம்கே ஃபேவரா இருக்கலாம், ஒரு ஏடிஎம்கே ஃபேவரா இருக்கலாம். ஒரு லெவலுக்கு மீறின ஒரு கிரைம், பனிஷபிள் கிரைம் பண்ணியிருந்தாதான் நீங்க அவங்கள பனிஷ் பண்ண முடியும். எலெக்ஷன் டைம்ல எலெக்ஷன் கமிஷனே அவர் அந்த சென்னை சிட்டி கமிஷனர் போஸ்ட்ல இருந்து தூக்கி இருந்தாங்க. அவருக்கு என்ன வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருந்தாங்க. சோ இப்போ இவர் வந்து ஊழல் தடுப்பு துறைக்கு அவரை இயக்குனரா போட்டிருக்கிறாரு. சோ அதுல எனக்கு பெரிய அளவு சிக்னிபிகன்ஸ் இருக்கிறதா தெரியல அவரை. ஆனா அவரை நியமிச்சதுக்கு வந்து டிவிகே சார்பிலே ரொம்ப விஜய் ஃபேன்ஸே நிறைய பேர் இவர் தானே உங்களுக்கு அனுமதி கொடுக்கலாம். ஏன்னா ஆதவர்ஜுனா வந்து அருணை தான் டைரக்டா அக்யூஸ் பண்ணியிருந்தார். பிரச்சார டைம்ல வந்து விஜய்க்கு ப்ராப்பரா பெர்மிஷன் கொடுக்கல, கொளத்தூர்ல பிரச்சாரம் பண்றதுக்கு பாதுகாப்பு கொடுக்கல, இன்னொரு கரூர் விஷயம் மாதிரி உருவாக்க திட்டம் போடுறாங்கன்ட்டு ஒரு ரொம்ப டீப்பான அலிகேஷன்ஸ் எல்லாம் வச்சிருந்தாரு. பட் இப்ப அவங்கதான் அது ஒரு இம்பார்ட்டன்டான போர்ட்போலியோ தான். அந்த விஷயம் தான் அருணுக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து இப்போ அதான் முந்தின ஆட்சியில நடந்த ஊழல்களை விசாரிக்கிறது தான் அதோட முக்கியமான வேலையா இருக்கும். டிஎம்கே ஆளு அப்படிங்கிறதுனால அவரால் விசாரிக்காம இருக்க முடியுமான்னு தெரியல. பட் பார்ப்போம், அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது அப்கமிங் டேஸ்ல தான் தெரியும், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சுதான். பட் அவரை பர்சனலி அவர் மேல இருக்கக்கூடிய ஒப்பீனியன்ங்கிறது வந்து அவர் ஒரு ஸ்ட்ரிக்டான ஆபீசர் அப்படிங்கிறது தான். லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்ல கொஞ்சம் டிஎம்கேக்கு ஃபேவரா இருந்ததா அப்படின்னு அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. பட் கரூர் இஷ்யூக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. கரூர் விஷயத்துல அவருக்கு தலையீடே கிடையாது. அவர் சென்னை சிட்டி கமிஷனர். அவரோட சோனே சென்னை சிட்டிக்குள்ளையோட முடிஞ்சிருது. ஹி இஸ் நாட் அ டிஜிபி ஆர் டிஐஜி. இப்ப டிஐஜிக்காவது 2-3 சிட்டிக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். இவர் வந்து அப்படி கிடையாது. இவர் சென்னை சிட்டி கமிஷனர். இவரோட ரோல், என்டையர் ரோலே சென்னை சிட்டிக்குள்ள முடிஞ்சது. விஜய்க்கும் அவருக்குமான டைரக்ட் கிளாஸ் இல்ல, டைரக்டா அவங்க இவர் மேல சார்ஜ் வைக்கக்கூடிய இடம்ங்கிறது பிரச்சார நேரத்துல விஜய்க்கு ப்ராப்பரா அனுமதி கொடுக்கல அப்படிங்கிறது தான். அதை கடந்து அவங்க டைரக்டா அருண் மேல எதுவும் சார்ஜ் வைக்கல. நாங்கள் எதுவும் ஏற்கனவே உங்களுடன் இந்த நேர்காணல் எடுக்கும்போது 2 முறை நேர்காணல் எடுத்திருக்கின்றேன். அப்பொழுது கூட நான் உங்களுக்கு இதை சம்பந்தமாக பேசியிருந்தேன் என்றால், ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் வந்து தமிழக அரசியலில் எங்களுக்கு இந்த கட்சி தான் அந்த கட்சி தான் என்றில்லை, பொதுவாக எல்லா கட்சிகளும் நாங்கள் வேலை செய்ய வேண்டிய ஒரு தளத்திலே தான் நாங்கள் ஈழத்தமிழர்களாக இருக்கின்றோம். கடந்த கால இன அழிப்பு நடந்த பொழுது கூட டிஎம்கே தான் இருந்தது. இருந்தாலும் டிஎம்கேனுடன் கூட இன்று ஈழத்தமிழர்கள் தொடர்ச்சியாக வேலை செய்து இருக்கின்றார்கள். அவர்களுடன் இந்த ராஜேந்திர வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறோம். முயற்சிகள் நடைபெறுகின்றது. அது வெற்றி அளிக்குமா என்பதுக்கு அப்பாற்பட்டு இப்பொழுது ஒரு புதிய அரசு வந்திருக்கின்றது. உண்மையில புதிய அரசுக்கு வந்து அப்படியே வந்த உடனே அவர்கள் அதை செய்வார்கள் இதை செய்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. மெதுவாகத்தான் சில விடயங்களை செய்ய வேண்டும். குறைஞ்சது ஒரு 6 மாதமாவது எடுக்கலாம். அவர்களுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கின்றது, எப்படி இந்த அரசை கொண்டு நடத்துகின்றார்கள் என்று பேசலாம். இருந்தாலும் ஒரு நப்பாசை, ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை இன்று வரைக்கும் சரியான முறையில் தீர்த்து வைக்கப்படவில்லை. இது தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஈழத்தமிழர்களுடைய இன்னல் என்பது வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. விஜய் அரசு ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையில் கவனம் செலுத்துமா என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? இதுல எனக்கு என்ன மாதிரி ஒப்பீனியன்னா, விஜய் அரசு மட்டும் இல்ல, யார் ஆட்சியில இருந்தாலும் தமிழ்நாடு அரசால ஈழத்தமிழர் விஷயத்துல எந்த அளவுக்கு உதவி பண்ண முடியும் அப்படிங்கறதுல எனக்கு ஒரு கேள்விக்குறி. ஏன்னா அது எப்படி பார்த்தாலும் அது வந்து ஒரு வெளிநாட்டு அயல் நாட்டு பிரச்சனையா ஆயிடுது. அண்ட் இந்தியா அரசுக்கும் நிலைப்பாடும் தமிழ்நாடு அரசோட நிலைப்பாடும் எப்போதும் வேற இருக்கு. அவங்க இந்திய அரசு வந்து இலங்கை அரசோட தான் நட்புறவா இருக்காங்க. அதுல வந்து இப்போ ரிபல் போர்ஸான தமிழர்கள் சார்பில் இந்திய அரசு இருக்கிறது இல்ல. சோ தமிழ்நாடு அரசால
இந்திய அரசை வந்து ஒரு லெவல் மீறி புஷ் பண்ண முடிய மாட்டேங்குது. அது ம் வந்து ஒரு ஒரு இயலாத சூழல் அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். அது வந்து நாளைக்கு நாம் தமிழரே ஆட்சிக்கு வந்தாலும் இல்ல வேற யாரும் ஆட்சிக்கு வந்தா கூட இந்திய அரசை ஒரு லெவல் மீறி புஷ் பண்ண முடியுமான்னா எனக்கு தெரியல. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்ல. ஈவன் இப்ப இந்திய அரசு வந்து ஈழம் தான் இலக்குனா அந்த ஈழத்துக்காக இந்திய அரசு டைரக்டா குரல் கொடுக்குமான்னு கேட்டா கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புகள் இல்ல. சோ தமிழ்நாடு அரசுங்கிறது ஈழ மக்களுக்காக தமிழ்நாட்டு அரசு எந்த அரசு இருந்தாலும் ஈழ மக்களுக்கு ஆதரவா தான் பேசுவாங்க. ஈழ மக்களுக்கு எதிராக எந்த அரசும் பேசாது. அது அதிமுகவா இருந்தாலும் திமுகவா இருந்தாலும் இன்னைக்கு டிவிகேவா இருந்தாலும் நாளைக்கு யார் வந்தாலும் ஈழ மக்களுக்கு ம் ம் ஆதரவா தான் பேசுவாங்க. ஆனா அதோட பலன் டைரக்டா கிடைக்குமானா கிடையாது. அது எனக்கு உறுதியா சொல்ல முடியல. அவங்க ஈழ மக்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கணுமாங்க இல்ல தனி ஈழம் வேணும்னு கூட பேசுவாங்க. பட் அதுக்கான டைரக்டான ரிசல்ட் கிடைக்குமானா எனக்கு தெரியல. விஜய பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து எந்த ஸ்டாண்டையுமே ரொம்ப உறுதியா பேசாத ஆளு. அவர் வந்து ரொம்ப மினிமம் பாலிடிக்ஸ் பொலிட்டிக்கல் அப்படிம்பாங்க. எந்த மக்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற நம்பிக்கைகளை சிதைக்காம அவங்களோட நம்பிக்கைகளை காயப்படுத்தாம அப்படி சாஃப்டா ஒரு ஒரு அரசியல் பண்ணக்கூடியது. இந்தியால வந்து ஆம் ஆத்மி அந்த அந்த கைண்ட்ல லேபிள் பண்ணுவாங்க. இப்போ ம் ம் காங்கிரஸ்க்குன்னு ஒரு கொள்கை இருக்கும். அவங்க அதையே திரும்ப திரும்ப பேசுவாங்க. பிஜேபிக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும். டிஎம்கேக்கு இருக்கும், ஏடிஎம்கேக்கு இருக்கும், என்டிகேக்கு இருக்கும். இப்போ டிவி கேக்குன்னு எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஷார்ப்பா ஒரு கொள்கைன்னு கிடையாது. அவங்க இருக்க எல்லா இதையும் அப்படி சாஃப்டா சொல்லிட்டு போயிருவாங்க. ஒரு பிரச்சனை வந்தா லேசா கண்டனம் தெரிவிச்சுட்டு போயிருவாங்க. இப்ப ஈழத்தமிழர் விஷயம் இப்ப மே 18ஆம் தேதி விஜய் வந்து பொத்தாம் பொதுவா ஒரு ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் மாதிரி ட்விட்டர்ல போட்டிருந்தாரு. அது எனக்கு எக்ஸாக்டா தெரியல. பட் ஆனா மக்களை நினைவு கூறுவோம் அப்படிங்கிற லெவல்ல அவர் போட்டிருந்தாரு. ஸோ அவர் இந்த இஷ்யூக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு அப்படிங்கிறது என்னால நம்ப முடியல. அவர் எந்த இடத்துலயுமே அதுக்கு ஒரு ஸ்பெஷல் வேல்யூ கொடுத்து அவர் இதுவரைக்கும் பேசினது இல்லை. அவரோட செயல் திட்டத்திலயும் அதை அவர் வச்சது இல்லை. மற்றபடி ஈழவாழ் மக்கள் இல்ல வெளிநாட்டுல வாழக்கூடிய ஈழ மக்களோட அவருக்கு என்ன மாதிரியான ரேப்போ இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்போ அவரோட படங்கள் எல்லா வெளிநாட்டுகள்லையும் கொண்டாடப்படுது. முக்கியமா ஈழத்தமிழர்கள் வந்து விஜயை ரொம்ப ரசிக்கிறாங்க. அது விஜய்க்கு தெரியும். பட் ஆனா அவர் அதை ஒரு அரசியலா அவர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்காரா அப்படின்னு கேட்டா எனக்கு கொஸ்டின் தான். அது இனிமேல் கொடுப்பாரு அப்படிங்கிறது மேலேயும் எனக்கு பெரிய அளவுல நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவர் எந்த விஷயத்தையும் கொள்கை ரீதியா டீப்பா அப்ரோச் பண்ணக்கூடிய பர்சன் மாதிரி தெரியல. அமைதியாக இருந்து தன்னுடைய காரியங்களை மெதுவாக நடத்தி கொண்டு அவருக்கு இப்போ வெற்றிக்கு போன்றார். யாரையும் ஈவன் ஆணவ கொலை மாதிரியான விஷயத்துல சைலண்டா இருந்துடுறாரு. திருப்பரங்குன்ற மாதிரி விஷயத்துக்கு சைலண்டா இருந்துடுறாரு. இந்தியால நாடு முழுவதும் கிறிஸ்டின் மேல அட்டாக்ஸ் நடக்குது. அப்பவும் சைலண்டா இருக்கிறாரு. ஏன்னா பேசினாலும் பிரச்சனை, பேசலனாலும் பிரச்சனை. ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படிங்கக்கூடிய இடங்கள்ல அமைதியா இருந்துடுறாரு. அதையே ஒரு பேட்டர்னா மெயின்டைன் பண்றாரு. அதுவே ஒரு ஸ்டைலா மெயின்டைன் பண்றாரு. சோ அவரை ஃபாலோ பண்றவங்க எல்லாம் பெருசா பொலிட்டிக்கலா அவேர் இல்லாத மக்கள் தான் விஜய்க்கான கோர் ஓட்டர்ஸ். விஜய்க்கான கோர் ஓட்டர்ஸ் எல்லாம் பொலிட்டிக்கலா அவர் இல்ல. விஜய் வந்தா நல்லது பண்ணுவாரு அப்படின்னு நம்பக்கூடியவங்க தான். சோ அவங்களுக்கு விஜய் வந்து ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாதான் அவங்க ஓட்டு போடுவாங்கன்னு இல்ல, ஸ்டாண்ட் எடுக்கலன்னா தான் ஓட்டு போடுறாங்க. சோ விஜயும் அதையே ஃபாலோ பண்றாரு. சோ இப்ப ஈழத்தமிழர் விஷயத்துல அவர் அப்படிதான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் இந்தியா காங்கிரஸையோ பிஜேபியவோ பெருசா எதிர்க்கிறதுக்கு அவர் ரெடியா இருக்கிற மாதிரி தெரியல இதுவரைக்கும். அவரோட ஸ்டாண்ட் அப்படிதான் இருந்திருக்கு. மேபி வருங்காலங்கள்ல மாறுமான்னு கேட்டா எனக்கு அவர் பிஹேவியர் அப்சர்வ் பண்ணதை வச்சு சொல்றேன், மாறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிற மாதிரி. நீங்கள் கூறியது போன்று விஜய் அவர்களை பொறுத்தவரையில் வந்து ஈழத்தமிழர்கள் நேசிக்கின்றார்கள், விஜயை நேசிக்கின்றார்கள். அது திரைப்படத்தின் ஊடாகவும் இருக்கலாம், அல்லது அவர்கள் திருமணம் முடித்த வழியாக ஏதாவது இருக்கலாம். அதை விட விஜயிடம் ஒரு கரிஸ்மா இருக்கின்றது. இந்த தேர்தல் காலங்களில் கூட எனது நண்பர்களில் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற நண்பர்கள், ஆஸ்திரேலியாவில் இருக்கட்டும், அமெரிக்கா, கனடாவில் இருக்கிற நண்பர்களோடு பேசும்போது கூட, ஆமாம் தமிழகத்தில் ஒரு மாற்றம் பெற வேண்டும், அது விஜய் வந்தால் நல்லா இருக்கும், விஜய் எங்களுடைய வீட்டு பிள்ளை மாதிரி என்று ஈழத்தமிழர்களே, தமிழக தமிழர்கள் மாதிரி ஈழத்தமிழர்களே மிகவும் ஒரு அன்போடு விஜயை அரவணைக்கிற ஒரு தோட்டத்திலே தான் இருக்கின்றார். இன்று கூட இந்த அரசியல் நிலவரங்கள் தமிழ்நாட்டிலே அங்கும் இங்குமாக இழுவரையில் இருக்கும் கூட எல்லோரும் ஈழச் செய்திகளை குறைத்து அங்கு தமிழகத்தில் என்ன நடக்கிறது என்பதைத்தான் தொலைக்காட்சிகள் ஊடாகவும் இந்த யூடியூப் சேனல் ஊடாகவும் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மற்றதில் இன்னும் ஒரு விடயத்தை நான் இரண்டு பல காலமாக நீங்கள் பார்த்தீர்கள் சொல்லி சொன்னால், ஈழ விடுதலை போராட்டம் தொடங்குவதற்கு முதலே 1972ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ 1976ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகள் என்று அவர்களுக்கு பெயர் மாற்றப்பட்டது. இப்பொழுது 50வது வருஷம் தமிழீழ விடுதலை புலிகள் என்று பெயர் மாற்றப்பட்டு 50வது வருஷம் நிறைவிட்டது. இந்த ஈழ விடுதலை போராட்டம் தொடங்குவதற்கு முன்பு பார்த்தீர்களேயானால்
இங்கால வடக்கில், அதாவது ஈழத்தமிழர்களுடைய நிலப்பரப்பில் இருந்து வர மீனவர்களும் தமிழகத்தில் இருந்து வருகின்ற மீனவர்களும் இந்த பாக்கு நீரிணையில் ஒற்றுமையாகத்தான் மீன்பிடித்து கொண்டிருந்தார்கள். அதற்கு மேலாக இங்கிருந்து கொண்டு போகிற உணவை அவர்களுக்கு பரிமாறுவதும் அங்கிருந்து கொண்டு வர உணவை இவர்களுக்கு பரிமாறுவதுமாக மிக ஒற்றுமையான ஒரு ஒரு மீன்பிடி ஒரு தொழில் உண்டு. அந்த இரண்டு நாட்டுகளுக்கும் இடையிலே பரஸ்பரம் தமிழர்களிடையே நடந்தது. அது மட்டுமன்று இல்லாமல் தமிழகத்திலே இருக்கின்ற பண்டங்களை ஈழத்துக்கு மாற்றம் செய்யாது, ஈழத்தில் இருக்கிற பண்டங்களை இந்த மீன்பிடி தொழிலில் இருக்கிறவர்கள் கூட தான் பண்டங்கள் அங்கும் இங்குமாகவும் மாற்றங்கள் செய்யப்பட்டது. 2009ஆம் ஆண்டு ஆயுதம் மௌனிக்கப்பட்ட பின்னர் தான் இந்த மீனவர் பிரச்சனை ஒன்றை உருவாக்கி விட்டிருக்கின்றார்கள். எமது தாயகமாக இருக்கட்டும் தமிழகமாக இருக்கட்டும், இரண்டு மீனவர்களுக்கும் இடையே பெரிய ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டிருக்கின்றார்கள் 2009ஆம் ஆண்டு ஆயுதம் மௌனிக்கப்பட்ட பின்னர். அப்போ இந்த மீனவர் பிரச்சனை என்றது 2009ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் 17 வருடங்கள் ஆகிவிட்டன. இன்று வரைக்கும் ஒரு தீர்க்கப்படாத பிரச்சனையாகத்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த விடயத்தில் தமிழக அரசு முன்பு அரசை விட, திமுக அரசை விட ஒரு கவனம் செலுத்துமா என்பது எங்களுடைய ஒரு அவா. விஜய் அரசு கவனம் செலுத்துமான்னு கேக்குறீங்களா? ஆமா. அதான் அகைன் இதுவும் உள்நாட்டு பிரச்சனை அப்படிங்கிற லிமிட்டை கடந்துருது. இது இந்திய அரசுகளோட பார்டருக்குள்ள வந்துருது. தமிழ்நாட்டு அரசுக்கு அதுல பெரிய ரோல் இல்லை. தமிழ்நாடு அரசால அதிகபட்சம் மத்திய அரசுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கதான் முடியும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஹிஸ்டாரிக்கலா அந்த இஷ்யூ எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்கிறது எனக்கு எக்ஸாக்டா தெரியல. நம்ம 2010க்கு அப்புறம் தான் நம்ம அரசியல் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சது. பட் ஆனா என்னோட அப்சர்வேஷன் என்னன்னா 2009 வரை வார் இலங்கையில வார் தீவிரமா இருந்ததுனால பார்டர் கொஞ்சம் இஷ்யூவா இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கான தேவை இல்லாம போச்சு. அதுக்கப்புறம் இவங்க கொஞ்சம் தமிழ்நாட்டு மீனவர்கள் அது என்ன அதாவது இரட்டைமடி வலையை வச்சு பிடிக்கிறதுக்கு இலங்கை ஈழ மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதுதான் மேஜர் இஷ்யூ. பட் அதை இவங்க பார்டர் கடந்து போய் பிடிக்கிறதுனால இப்போ இலங்கை ராணுவம் தமிழ்நாட்டு மீனவர்களை கைது பண்ணுது, அடிக்குது, அரெஸ்ட் பண்ணுது. இந்த மாதிரியான விஷயங்கள் ரிப்பீட்டடா நடக்குது. இத பேச்சுவார்த்தை மூலமா சார்ட் பண்ணணும். அதுதான் ரெண்டு நாடுகளுக்கும் நல்லது. அந்த மீனவர்களுக்கான வாழ்வாதாரத்துக்கு அதுதான் உறுதிப்படுத்த முடியும். ஆனா இவங்க எதுவும் எல்லை மீறாங்களா அப்படிங்கிற விஷயமும் தெரியல. அது இவங்க தரப்புல இவங்க செய்ய நியாயத்தை சொல்றாங்க. இப்ப இலங்கை தரப்புல அவங்க விஷயத்த சொல்றாங்க. பட் இலங்கை ராணுவத்துக்கு ஆப்வியஸ்லி தமிழர்கள் மேல உள்ள ஒரு காழ்ப்புணர்ச்சியில அவங்க நேரம் கிடைக்கிற நேரம் ஏதோ ஒண்ணு டீப்பா கொலை பண்ற அளவுக்கு ரொம்ப வன்முறையை கையில எடுக்கிறாங்க. அது தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையா தான் இருக்கு. இது மாநில அரசால கண்டிப்பா இதுக்கு முழு தீர்வை கொண்டு வர முடியாது. மத்திய அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கலாம் தானே? அழுத்தத்தை கொடுக்கலாம். அழுத்தத்தை நீங்க எந்த வடிவத்துல கொடுப்பீங்கிறதுதான் கேள்வி. இப்போ ஒருவேளை போராட்டத்தை முன்னெடுக்கலாம். அதிகபட்சம் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க முடியும். இதை ஒரு பிரச்சனையா இப்போ தமிழ்நாட்டுல நீட்டை முன்னிறுத்தி ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சு, ஜல்லிக்கட்டை முன்னிறுத்தி ஒரு போராட்டம் நடந்துச்சு. அந்த மாதிரி ஒரு போராட்டம் தான் எடுக்க முடியுமே தவிர்த்து ஈவன் இந்திய அரசுக்கும் மீறின ஒரு பிரச்சனையா தான் நான் பாக்குறேன். இந்திய அரசு தொடர்ந்து இலங்கை அரசுக்கு ஏதோ ஒரு புஷ், அவங்க லெவலுக்கு புஷ் கொடுக்குறாங்க. பட் ஆனா அதை மீறி அவங்க பார்டருக்குள்ள போகும்போது அதுல இந்திய அரசுக்கே ரோல் இல்லாம போயிருது. இப்ப அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தா அவங்ககிட்ட நீங்க ஏதோ ஒரு நல்லிணக்க அடிப்படையில விடுதலை பண்ணுங்கன்னு ப்ரெஷர் பண்ணி விடுதலை பண்ண வைக்க முடியும். பட் சுட்டுட்டாங்கும் போது அதுக்கு இந்திய அரசால அதிகபட்சம் ஒரு ப்ரெஷர் கொடுத்து அவங்கள அரெஸ்ட் பண்றது அந்த மாதிரியான விஷயங்கள் தான் பண்ண முடியும். அது தெரியல. இந்த பிரச்சனை எக்ஸாக்டா என்ன ஷேப்ல இருக்குன்னு தெரியல. ஆனா இது தமிழ்நாடு அரசால தீர்த்து வைக்கக்கூடிய பிரச்சனை கிடையாது. இந்திய அரசு ரொம்ப டீப்பா இதை ஒரு ஸ்பெஷல் இஷ்யூவா போக்கஸ் பண்ணா மட்டும்தான் முடியும். அவங்க அந்த அளவுக்கு போக்கஸ் பண்ற மாதிரி தெரியல. இன்னொன்னு அகைன் விஜய் இந்த இஷ்யூவை பெருசா எடுத்து மத்திய அரசுக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் கொடுப்பாரா அப்படிங்கிறதும் கொஸ்டின் தான். ஒருவேளை இப்போ எப்படி அந்த ப்ரெஷர் கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்குன்னா, ஒருவேளை ஒரு யாரோ ஒரு மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்டு ஒரு பெரிய அளவுல போராட்டங்கள் உருவாகும் பட்சத்துக்கு ஒரு அழுத்தம் விஜய்க்கு வரும். அது மூலமா விஜய் மத்திய அரசுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதர் தென் விஜய் இயல்புல ஒரு போராட்டம் பண்றது, ஒரு கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் கொடுக்கறது, அந்த மாதிரியான ஒரு டீப் அரசியல் அவர் எடுப்பாருன்னு எனக்கு தோணல. அது எந்த இஷ்யூவா இருந்தாலும் சரி. இறுதியாக ஒரு இன்னுமொரு கேள்வி உண்டு. இதுவரை காலமும் திமுக அரசுடன் இருந்த விசிகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய திருமாவளவன்
ஈழத்தமிழர்கள் சார்ந்து அவர் விடுதலை போராட்டம் நடந்த பொழுது ஈழத்தமிழர்களுக்கு சார்பாக பேசினார்கள். 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு மெதுவாக இந்த ஈழத்தமிழர் பிரச்சனையுடைய கவனம் செலுத்துவது குறைந்தது. டிஎம்கேவுடன் இருக்கும் பொழுது அவர் எந்த விதமான ஈழத்தமிழர்கள் சார்ந்து ஒரு சட்டமன்றத்திலேயே எங்குமே பேசவில்லை. ஆனால் இந்த அரசு மாறி முதல் எல்லோரும் சட்டமன்றத்தில் அவர்கள் தங்களுடைய பதவிகளை அங்குரார்ப்பணம் செய்த பொழுது அங்கு வன்னி அரசு அவர்கள் ஈழத்தமிழர்கள் பிரச்சனைகளையும் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு நீண்ட உரை ஒன்றை ஆற்றியிருந்தார்கள். அது நீங்களும் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள். இப்போ எங்களோட கேள்வி என்னென்றால், இதுவரை காலமும் பேசாதவர்கள் இப்பொழுது திடீரென்று வன்னியரசு பேசியிருக்கிறார் என்பது வரவேற்கத்தக்கது. ஆனால் இவ்வளவு காலமும் 17 வருஷமாக எங்கு சென்றார்கள் கேள்வி எழுகின்றதல்லவா? சட்டமன்றத்துல வன்னியரசு இப்ப பேசியிருக்கதா சொல்லலாம் இவ்வளவு நாள் கழிச்சு. பட் ஆனா பொது வெளிகள்ல வந்து திருமாவளவனோ விசிகவோ அந்த இஷ்யூ ஓரளவுக்கு பேசிட்டு தான் இருக்காங்க. இப்ப சீமானுக்கு அடுத்து ஒரு வாக்கரசியல்ல ஈடுபடக்கூடிய கட்சி ஈழ பிரச்சனையை ரெகுலரா விடாம பேசுறாங்கன்னா அது வந்து விடுதலை சிறுத்தைகள் தான். எல்லா இடத்துலயும் பிரபாகரனோட போட்டோ யூஸ் பண்றது, ஈழ பிரச்சனைய முன்னிறுத்துறது, மே 17 மே 18 தேதிகளை அனுசரிக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு என்னோட அப்சர்வேஷன் விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து அதை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இவர் சட்டமன்றத்திலே அந்த விஷயத்த பேசினாரு. இப்போ வன்னியரசுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் சட்டமன்றம். இது இப்போ வன்னியரசு பேசுற அளவுக்கு விசிக அளவுல மத்த எம்எல்ஏக்கள் அதை பேச மாட்டாங்க. வன்னியரசு இதுல கூடுதலான ஒரு ஆர்வம் இன்வால்வ்மெண்ட் உள்ள ஆளு. சோ எனக்கு தெரிஞ்சு அவர் ஃபர்ஸ்ட் டைம் வந்ததுனால இது ஃபர்ஸ்ட் டைம் பேசுற மாதிரி இருக்கு. ஒருவேளை அவர் போன டைம்லயே வந்திருந்தா ஒருவேளை அப்பவே கூட அவரு பேசி இருந்திருக்கலாம் அப்படின்னு என்னோட நினைப்பு. ஆனா தீவிரமா பேசல. ஈழ பிரச்சனையா வந்து விடுதலை சிறுத்தைகள் தீவிரமா பேசல. ஆனா விடாம பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நல்லது கார்த்திக், நாங்கள் எங்களோட குறிக்கப்பட்ட நேரத்துக்குள் இயல்பான வரைக்கும் தற்பொழுது இந்த 2 கிழமை தமிழக அரசு புதிய அரசு பதவியேற்றிருக்கின்றார்கள். இந்த காலகட்டத்தில் நடைபெற்ற விடயங்களையும் நாங்கள் பேசியிருந்தோம். எங்களுடைய நேயர்களுக்கு ஒரு பிரயோசனமான ஒரு நேர்காணலாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். நேயர்களே, நீங்களும் உங்களுடைய கொமெண்ட்ஸுகளை தயவு செய்து எங்களுக்கு எழுதுங்கள். நாங்களும் இது சம்பந்தமாக வேறு விடயங்களும் பேசக்கூடியதற்கு உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு முக்கியம். நன்றி கார்த்திக். நன்றி ஸ்ரீவன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.